ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராம்? பரிசுத்தம் உள்ளவர். அவர் எவ்வளவு மேன்மையானவராம்? சத்தியம் உள்ளவர். அவர் எவ்வளவு அதிகாரம் படைத்தவராம்? தாவீதின் திறவுகோலை உடையவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு உண்டாக வைத்திருக்கன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்முடைய தேவனாகி கர்த்தர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவன் முதலாவது பரிசுத்தம் உள்ளவர். அவர் God is a holy God. ஏன் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர்? அவர் பரிசுத்த தேவனாய் இருப்பதினால்தான் அவர் தேவன். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் நம்முடைய தேவனாய் இருப்பதினால்தான் அவர் தேவனாய் இருக்கிறார். அசுத்தங்கள் அவரிடத்தில் இல்லை, பொல்லாத காரியங்கள் அவரிடத்தில் இல்லை, தீமையானவர்கள் அவரிடத்தில் இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருப்பதினால்தான் அவர் ஒளியின் பிரகாசத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருப்பதினால்தான் அவர் ஒளியில நடக்கிறவராய் இருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நாம் அசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ள முடியாது. நாம் அசுத்தம் உள்ளவர்களாய் தேவனை பின்பற்றிவிட முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். அப்படியானால் அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் இப்படி அறிமுகப்படுத்துகிறார், பரிசுத்தம் உள்ளவர். அவரை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது யோவான் இப்படி அறிமுகப்படுத்துகிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அவருடைய வார்த்தையில அப்பழுக்கற்றது. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது சத்தியமுள்ள வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற, உருவாக்குகிற, உருமாற்றுகிற, நம்மை மேன்மைப்படுத்துகிற வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது. பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ பிழைத்திரு என்றால் அவன் பிழைத்திருக்கிறான். உன்னை சுத்தமாக்கிறேன் என்று சொன்னால் அவன் சுத்தமாக்குகிறான். இப்ப நாம ஒரு மனிதனை பார்த்து நீ சுத்தமாயிரு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அவன் சுத்தமாயிருப்பானா? நாம செய்யற அக்கிரமங்கள், நம்ம செய்யற தீமைகள், நம்ம செய்யற பொல்லாப்புகள், நம்ம செய்யற எல்லா அநியாயங்கள், தீமைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நீ சுத்தமாயிரு அப்படின்னா சுத்தமா இருக்க முடியுமா? ஆனால் பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் வாசமாயிருக்கிற, பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்னால் அவர்கள் சுத்தமாவார்கள். இன்றைக்கு ஏன் அற்புதம் நடக்கவில்லை? இன்றைக்கு ஏன் அதிசயங்கள் நடக்கவில்லை? ஏன் சபைக்குள்ள ஆண்டவர் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்ததை போல இந்த காலகட்டங்களில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கவில்லை என்றால் காரணம் பரிசுத்த குலைச்சல். பரிசுத்த குலைச்சல் இருப்பதினால்தான் வார்த்தையில வல்லமையில சத்தியம் இல்லை. அவனவன் தனக்கு வந்தபடி, தனக்கு தெரிந்தபடி, தனக்கு உண்டானபடி அவனவன் போதிக்கிறான். தன் மனதில் தோன்றினபடி எல்லாம் போதிக்கிறார். கள்ள உபதேசங்கள், எவனுடைய பாக்கெட்ல இருந்து எவ்வளவு பணங்களை உருவலாம் என்கிற
அந்த பொருளாசையில போதனைகள். அவர் ஒரு கார் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கியிருக்கிற காரை விட நான் 3 மடங்கு அதிக பணம் விலை கொடுத்து நான் ஒரு கார் வாங்கணும் அப்படி என்கிற ஆர்வத்தில் ஜனங்களை ஏமாற்றுகிறது. ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது இப்படி சொன்னார், கர்த்தர் ஒரு நல்ல காரை ஒருவருக்கு வாங்க சொன்னார், வாங்காததுனால அவருடைய குடும்பத்துல இழப்பு. அதனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ இனி வரக்கூடிய காலங்களில் ஆடி கார்ல தான் போகணும். நல்ல காருன்னு சொல்ல ஆண்டவர், ஆடி கார்ல போ. ஏன்னா ஆடி மாசம் காத்தடிச்சதுன்னா ஆடிட்டே போகும்ல, ஆடி கார்ல போ. அவர் சொன்னார், உடனே ஆண்டவரை ஆடி கார்ல போகணும்னா காசு ஆரம், ஆடி கார்ல நான் போகிறேன், நீ என் ஜனத்திடத்துல கேள். உடனே ஜனத்திடத்துல கேட்ட பொழுது காசு வந்துருச்சு, ஆடி கார் வாங்கிட்டார். ஏன் மற்ற கார்ல போன மாதிரி இருக்காதா? ஆடி கார்ல போனா ஆடிட்டே போக முடியுமா? தெரியல எனக்கு. கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது பரவாயில்லை. அவர் சொன்ன அந்த மனிதர், அவர் சொன்ன அந்த தெய்வ மனிதர் பல கோடிக்கு அதிபதி. அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அவரே வாங்காம தான் சாதாரண கார்ல போயிட்டு இருந்தார். இப்படி சொல்ற, கர்த்தர் எனக்கு சொன்ன உடனே நான் போய் வாங்கிட்டேன். எப்படி வாங்கினீங்க? ஜனங்கிட்ட கேட்க சொன்னாரு. நான் ஜனங்கிட்ட கேட்டேன், ஜனங்க கொடுத்தாங்க, வாங்கிட்டேன். அநேக ஊழியங்கள் அநேக இடங்களில் சபை கட்டப்படாமல் கிடக்கிறது. அநேக இடங்களில் சபைக்கு இடமில்லாமல் கிடக்கிறது. பாருங்க, நிறைய ஊர்கள்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊர்கள்ல சபைக்கு இடம் இல்லை. சபைக்கு இடம் வாங்கி அவங்க கட்ட முடியல, கஷ்டத்துல இருக்கிறார். அவங்க கடினமாய் ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஊழியத்துல வரக்கூடிய அந்த காணிக்கைகள் வரவு குறைவு. அதை வைத்து அவர்கள் ஆகாரத்திற்கே அவர்களுக்கு பத்தல. அப்புறம் எங்க சபையை கட்டுவது? ஆனா நம்ம ஆட்களுக்கு இப்போ ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுல ஒரு 3ல இருந்து 4 கார் நிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாமே பல லட்சங்கள் கோடியில உள்ள கார்கள். பொண்ணுக்கு ஒரு கார் வாங்கியிருக்கார். அந்த கார் பிடிக்கலன்னு அடுத்த கார் மாத்திட்டார். பணம் இருப்பதுனால தானே. அப்ப அவங்க என்ன சத்தியத்தை பேசுவாங்க? அவங்க வாயிலிருந்து என்ன சத்தியம் புறப்படும்? அது யாரை குணமாக்கும்? ஒருத்தரையும் குணமாக்காது. அவர் சொல்றது, அவரு ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு, அவரு ஃபிளைட் வச்சிருக்காரு, நான் அப்படி போகணும். அவர் ஹெலிகாப்டர் வாங்க, அவர் ஃபிளைட் வாங்க, எத்தனை காலங்கள் கடந்து அவருக்கு யார் அதை வாங்கி கொடுத்தாங்க நமக்கு தெரியாது. ஒரு தேவ மனிதன் சாட்சி கொடுக்கும் போது அவர் சாட்சி கொடுத்தார். அவருடைய சபை, அந்த சபையில் ஆண்டவர் பெரிய பலத்த காரியங்களை செய்து வருகிறார். அப்பொழுது ஒரு மனிதன், ஒரு பெரிய பணக்கார மனிதன், அவருடைய ஃப்ளைட் ஒரு நல்ல ரகமான ஃப்ளைட். அது ஒரு 100 பேர் பிரயாணம் பண்ணக்கூடிய ஃப்ளைட். அதை அந்த பெரிய கோடீஸ்வரர் வைத்திருந்தார். அவருக்கு ஏர்போர்ட்ல விடுவதில் சிக்கல். ஏர்போர்ட்ல அவருடைய ஃப்ளைட் நிறுத்துறதுல அவருக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். பணங்கள் அவர்கள் அதிகமாய் கேட்கிறார்கள். அந்த பணங்கள் கணக்கு பண்ணாக்கா 2 வருஷத்துல ஒரு ஃப்ளைட்டே வாங்கிடலாம். அவ்வளோ பணத்தை கேட்குறாங்க ஃப்ளைட்டை நிறுத்துறதுக்கு. அப்போ இவர் சபையினுடைய போதகர் இடத்துல அவர் சொன்னா, என் ஃப்ளைட் இருக்கு, அது நிறுத்த இடம் இல்லை, இது அந்த ஏர்போர்ட்ல நான் நிறுத்துறேன், அவங்க இவ்வளோ பணம் கேட்குறாங்க, அதுவே எனக்கு பெரிய நஷ்டமா இருக்கு, பேசாம ஃப்ளைட்டை நான் வித்துடலான்னு பார்க்குறேன், இல்லைன்னா நான் ஆண்டவருடைய ஊழியத்தை கொடுத்துடலான்னு பார்க்குறேன். அந்த ஊழியக்காரர் சிரிச்சாரா. ஏன் பாஸ்டர் சிரிக்கிறீங்க அப்படின்னா,
ஒரு ஃப்ளைட் நிறுத்தணும். ஆமா பாஸ்டர், அதை நான் நம்ம சபைக்கே கொடுத்துடலான்னு இருக்கேன், அது நிறுத்துறதுக்கு எனக்கு இடம் இல்லை. அது சொன்னாரா இந்த ஊழியக்காரர், வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். போன ஒரு ப்ரைவேட் ஏர்போர்ட். அந்த ப்ரைவேட் ஏர்போர்ட்டுக்கு போய் காரை நிறுத்த சொன்னாரா. நிறுத்தின உடனே, இது யாருதுன்னே தெரியலையே பாஸ்டர் அப்படின்னோடனே பாக்கெட்லேருந்து சாவி எடுத்து கேட்டு திறந்து உள்ள காரில் போய் இறங்கி காமிச்சாரா. இது சமீபத்தில் கர்த்தர் எனக்கு தந்த ஏர்போர்ட், உங்கள் ஃப்ளைட் எங்கே வேணால் நிறுத்திக்கோங்க. ஒரே ஆச்சரியம் அவருக்கு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினா அதை இந்த ஏர்போர்ட்டு வைத்திருந்த ஒருவருக்கு ஒரு நெருக்கடி, அதனால் அதை சபைக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டா. இப்பொழுது உங்களுக்கு ஃப்ளைட்டில் நெருக்கடி, நீங்களும் சபைக்கு கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள். அதை விடுவதற்கும் இடத்தை தந்திருக்கிறார், ஃப்ளைட்டையும் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். இதனால கர்த்தருடைய வாக்கு தத்தம் ஊழியத்தில் எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை அவர் சத்தியம் உள்ளதை நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்று அவர் சாட்சி பகிர்ந்து கொண்டார். தேவனாகி கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணினால் அதை நிறைவேற்றுவதுதான் சத்தியம். நம்முடைய வாயில் அந்த சத்தியம் உள்ள வார்த்தை இருக்கிறதா? நாம் யாருக்காவது ஒரு வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்ற நம்மால் முடிகிறதா? இல்லையே. காரணம், சத்தியத்தை சொல்லுகிறவர், சத்திய ஆவியானவர், சத்தியமுள்ள தேவன் நம்மிடத்துல இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். The God we are worshipping is not a simple God who had a key to open, to close. நம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய கரத்துல அவர் தாவீதின் திறவுகளை வைத்திருக்கிறார். அது தாவீதின் திறவுகளை என்ன? அதிகாரம் திறக்கவும் முடியும், பூட்டவும் முடியும். ஒரு பட்டணம் பாழாய் கிடக்கிறது, அதை மேன்மைப்படுத்தவும் முடியும், மேன்மைப்படுத்தினதை பாழாக்கி போடவும் முடியும். நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது சியோன் அப்படின்ற ஒரு கோட்டையை பிடிக்க போறான். அப்ப சியோன் அந்த கோட்டையை பிடிக்க போகும்போது தாவீதை தடுக்க யார் தெரியுமா வரா? குஷ்டரோகிகள், குருடர்கள், சப்பானிகள், இவங்கெல்லாம் அந்த கோட்டையை சுற்றிலும் அந்த ராஜா வச்சிருக்கான். அருவருப்பானவர்கள் வந்து தாவீதை தடுக்கிறார்கள். ஆனா தாவீதுடைய மனிதர்கள் ரொம்ப டேலண்ட், பயங்கர டேலண்ட். அவன் என்ன பண்ணா, அந்த பட்டணத்துக்கு போகிற சாலகத்தின் வழியாக, அந்த சாலகம் வழியாக அவன் உள்ளே போய், டிரைனேஜ் வழியா உள்ள போய் அந்த ராஜாவை கொன்று, ராஜாவுடைய தலையில் இந்த கிரீடத்தை எடுத்து தாவீதின் தலையில வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு அந்த சீயோன் கோட்டையை சுத்தமாக்கி தூய்மையுள்ள கோட்டையை மாற்றி அது தேவனுடைய நகரம் என்று அறிவிக்கப்பட்டது. இது தாவீதுடைய கரத்துல இருந்த அதிகாரம். இதைத்தான் தாவீதுடைய திறவுகோல். அவர் அதிகாரம் பாழாய் கிடக்கிறதை மாற்றி தமக்குரியதாய் மாற்றி விடுகிற கர்த்தர். ஆனா அதே போல சில இடங்களில் பட்டணங்களை அவர்கள் பாழாக்கி விட்டார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்க முடியும். பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற அதிகாரமுடையவர் சொல்லுகிறதாவது, நான் உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், வரப்பிரசாதம் என்னவென்றால், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். சொல்லுகிறது யாரு? அதிகாரம் படைத்தவர், சத்தியம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமும் சத்தியம் அதிகாரம் படைத்தவர் நம்மிடத்துல சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன்.
மனிதர்கள் சொல்லி உன்னை ஏமாற்றுவதைப் போல நான் ஏமாற்றுகிற கர்த்தர் அல்ல. மனிதர்கள் சொல்லி உன்னை பழி வாங்குகிற மனிதர்களைப் போல பழி வாங்குகிற கர்த்தர் அல்ல. மனிதர்கள் உன்னை அவமானப்படுத்துவதைப் போல அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. உன்னை உயர்த்துகிற கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் இதுதான். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் அதிகாரம் படைத்தவர். அவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். When God opened the gate for you, no man can shut that door, no power can shut that door, because the door was opened by the Almighty God. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வாசலை திறக்கும் பொழுது ஒருவனும் அதை பூட்டிவிட முடியாது, ஒரு வல்லமையும் அதை பூட்ட முடியாது. காரணம், அதை திறக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த மாதத்தில் அடைக்கப்பட்ட வாசல், உன்னை அபகரிக்க நினைத்த வாசல், உன்னை ஏமாற்ற நினைத்த ஏமாற்றும்படி உன் வாசலை மூடி உன்னுடைய சகல ஆசீர்வாதங்களை பற்றி பறித்து கொண்டு போகும்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற சகல சத்துருடைய வல்லமைகளையும் மனுஷிக திட்டங்களையும் கர்த்தர் முறியடித்து, அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகளை உடையவர். அவர் சொல்லுகிறார், நான் திறந்து வைக்கிறேன். No man can shut the door when I open. ஒரு மனிதனும் அதை அடைத்துவிட முடியாது. நான் அதை திறக்கும் பொழுது அவர் திறக்கிறார், அவர் திறக்கிறார். தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதத்தில் உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த எந்த விதத்தில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாசலை கர்த்தர் திறந்து விடுகிறார். ஊழியத்தில் இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், ஆசீர்வாதத்தில் இருக்கலாம், மேன்மையில் இருக்கலாம், சுகத்தில் இருக்கலாம், எல்லா சகல காரியங்களிலேயும் சத்துரு அடைத்த வாசல்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று திறக்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.